ரைட்பா. ஒரு குடும்பத்தில் ஏபி மற்றும் சி என்னும் மூவர் உள்ளனர். அதில் ஏ மற்றும் பியின் கூட்டு அகவை அப்படின்னா கூட்டு சராசரி வயது 20ன்ட்டான். நீங்கள் சும்மா ஒரு ஆப்ஷன் இருந்தே ட்ரை பண்ணலாம் இந்த கொஸ்டின். பாருங்களேன், ஏபியோட சராசரி 20னா அவங்களோட மொத்த வயது என்னப்பா சொல்லுங்கள்? 20 இன்ட்டு எத்தனை பேர்? 2. அப்போ 40 வயசு. அப்போ எந்த ஆப்ஷனை ஏவும் பியும் கூட்டினா 40 வருது பாருங்கள். இதை கூட்டினா 40 வருதா? இதை கூட்டினா 44 வருது. அப்போ தப்புப்பா. இதை கூட்டினா 38பா, தப்புப்பா. இதை கூட்டினா 36, இதுவும் தப்புப்பா. அப்போ எதுப்பா கரெக்டு? சும்மா ஒரு ஐடியா ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஏபியோட சராசரி 20ஆம்பா. அப்போ ஏன் 2ஆல் பிரிக்கிறோங்கப்பா? 2 பேர் தானே. 20 2 40 பாருங்கள், கூட்டினா 40. அடுத்தது என்ன படிங்க? பி மற்றும் சியின் கூட்டு சராசரி ஆகவே 19. 19 2 எவ்வளோப்பா? 38. இப்போ ஆட் பண்ணுங்கள். பியும் சியும் கூட்டினா என்னப்பா இருக்குது? கரெக்டாக தானே இருக்குது. அடுத்தது சிஏவுடைய கூட்டு ஆகவே 21. அப்போ 21 2 என்னப்பா? 42. பாருங்கள், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கூட்டுங்க, 42. கரெக்டாக இருக்கா? அப்போ எனில் அது மிஸ் ஆகிருக்கு. ஏபிசியின் வயது காண்க. இதான் கொஸ்டின். அது உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கா பாருங்கள். ஏபிசியின் அகவை காண்க பாருங்கள். ஓகே, ஆப்ஷன் புரியுதா? எப்படி செக் பண்ணியிருக்கேன்? இல்லைனா ஒன்றும் இல்லை, டீட்டெயிலாக எப்படி சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஏபியோட சராசரி வயது 20. அப்போ இன்ட்டு 2ஆல் பெருக்குனா அவரோட மொத்த வயது கிடச்சிரும். ஓகேப்பா. அப்புறம் பிசியோட சராசரி வயது 19பா. இங்கேயும் அதே 2 பேர் தான், பெருக்குனா மொத்த வயது 38. முடிஞ்சுதா? சி மற்றும் ஏவோட சராசரி வயது 21பா. 2ஆல் பெருக்குனா 42பா. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? 2A 2B 2C. அப்போ 2 பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா, அப்போ இந்த மாதிரி டைப்பில் சால்வ் பண்ணாது, சும்மா ஆப்ஷன் வச்சு முடிச்சிருங்க. இதை கூட்டினா 120 வயசு. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இந்த 2 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ 60. இந்த 2 வந்து இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். இப்போ ஏவோட வயசை கண்டுபிடிக்கணும்னா யாரை மைனஸ் பண்ணும்பா? ஏபிசியிலேருந்து 3 பேரோட வயசுலேருந்து யாரை மைனஸ் பண்ணால் ஏ வயசு கிடைக்கும்? அவ்வளோதான். பிஎன்சி பாரு, ஏ தேவைன்னா இவங்கள தானே கேன்சல் பண்ணணும், பிசியை தான் மைனஸ் பண்ணணும். அப்போ ஏபிசி 60 வயசுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பிசியோட வயசு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 38. 60ல் 38 போச்சுன்னா ஏவோட வயசு என்ன? இவ்வளோ வயசுலாம் போகாதீங்க, ஆப்ஷன் வச்சு முடிச்சிருங்க. சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ பியோட வயசு கேட்டால் ஏபிசிலேருந்து யாரை மைனஸ் பண்ணணும் சொல்லுங்கள்? பி தேவைன்னா யாரை மைனஸ் பண்ணணும்? ஏசி. அப்போ 60ல் ஏசியோட வயசு என்ன? 42 மைனஸ் பண்ணால் 18. புரியுதா? இப்போ சியோட வயசு தேவைன்னா மொத்த வயசுலேருந்து யாரை மைனஸ் பண்ணணும்? ஏபி. ஏபியோட வயசு என்ன? 40. 60ல் 40 போச்சுன்னா என்னப்பா? ரைட். அப்போ எது ஈஸி? ஆப்ஷன் வந்து வெரிஃபை பண்ணுறது ஈஸி, பார்த்தே சொல்லிடலாம். ரைட்டா? ரைட்பா. அடுத்த கொஷின் பாருங்கப்பா. இது நல்ல சூப்பராக கேட்டிருக்காங்க அந்த கொஷின். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு முன்பு 5 நபர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17ன்ட்டாம்பா. ரைட்டா? எப்போ? இப்போ சொல்லலை, 3 வருஷத்துக்கு முன்னாடியா. அப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லலை, 3 வருஷத்துக்கு முன்னாடி 17னா இப்போ என்னப்பா சராசரி? 20. அவ்வளோதான்ப்பா. சராசரினா என்ன தெரியுமா? ஒவ்வொரு நபருக்கும் 3 வயசு கூடும், சராசரியும் 3 தான் கூடும். இதுதான் விஷயம். ரைட்டா? 17 அந்த சராசரி இப்போ என்ன மாறும்பா? 20 மாறும். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இந்த கிளாஸோட சராசரினா 22ன்னு சொல்கிறேன் இந்த வருஷம். இந்த கிளாஸோட சராசரி அடுத்த வருஷம் என்னப்பா? 20. இப்போ எல்லாருக்கும் என்ன ஆகும்? அடுத்த வருஷம் ஒவ்வொரு வயசு கூடும். ரைட்டா? இதே நாள் அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு வயசு ஆட் ஆகிருக்கும். ரைட்டா? என்னவா இருக்கும்? 22 இருந்த சராசரி அடுத்த வருஷம் என்ன இருக்கும்? இவ்வளோதான்பா. நீங்கள் டோட்டல்னா தான் என்ன தெரியுமா? ஒரு ஆளுக்கு 1 இயர் கூடனா இந்த கிளாஸில் 100 பேர் இருந்தால் 100 வயசு மொத்தமாக கூடும். அதான் வித்தியாசம் டோட்டலுக்கும் ஆவரேஜுக்கும். ஆவரேஜ் ஈஸி, ஒவ்வொரு பர்சனுக்கும் 1 இயர் கூடனா சராசரி ஒன்றா கூடும். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 5 பேருடைய சராசரி 17னா தற்போதைய சராசரி என்ன? 20. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இப்போ டோட்டல் கேட்டாங்கன்னா பெருக்கி சொல்லலாம். இப்போ என்ன சொல்கிறான்னா, ஒரு குழந்தை பிறந்த பின்பு அந்த குடும்பத்தின் சராசரி வயதும் அதே தானே இது. அவன் என்ன கொஸ்டினில் என்ன வேல்யூ ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கான்? அதே தான் சொல்கிறான். இப்போயும் அதே சராசரி வயது தான் சொல்கிறான். ஒரு குழந்தை பிறந்த பின்பு, ரைட்டாப்பா, ஒரு சைல்டோட ஏஜை சேர்த்தா இப்போ தற்போது இந்த ஃபேமிலியில் இப்போ எத்தனை பேர் இருக்கான்? 5 பேராக இருக்கான். ஒரு குழந்தை ஆடாக இருக்குல்ல, 6 பேர் கொண்ட குடும்பத்தின் சராசரி தற்போது
இப்போ என்னப்பா சொல்லியிருக்கோம், அதே 17 வயசு தான்றான். அப்படின்னா குழந்தையின் தற்போதைய வயது. ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இதான் நீங்கள் அழகாக சொல்ல போகிறீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி சராசரி 17னா இப்போ என்ன சராசரி, அது சொல்லுங்கப்பா. 20 எழுதிட்டீங்க. அப்போ இது வந்து என்ன எழுதுகிறேன், தற்போது. இதான் நான் எழுதுகிறேன். தற்போது 5 நபர்களின் மொத்த வயதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். 20 × 5. இது எப்படி இந்த 20 வந்துச்சுன்னு புரியுதா? 3 வருஷத்துக்கு முன்னாடி 17பா. ஒவ்வொரு நபருக்கும் 3 வயசு கூடி இருக்கும், அந்த 5 பேருக்கும். அப்போ சராசரி 3 தான் கூடும். மொத்த வயசுனா தான் ஒரு ஆளுக்கு 3னா 5 பேருக்கு 15 வயசு, அதெல்லாம் பார்க்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு சராசரிக்கும் டோட்டலுக்கும். இப்போ என்ன சொல்கிறான்னா, அதே தற்போது ரைட்டாப்பா ஒரு சைல்டு வந்து ஆட் ஆகிருக்குப்பா. இப்போ அந்த குடும்பத்தில் 6 பேர் இருக்காங்க. சராசரி அதே தானே இதே தான் 17 தான். அப்போ 17 6 என்னப்பா 102பா. இப்போ மைனஸ் பண்ணுங்க. 102ல் 100 போச்சுன்னா அப்போ யாரோட வயசு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த குழந்தையோட வயசை கண்டுபிடிச்சிடலாம். 5 பேரோட வயசு 100. அந்த குழந்தை சேர்ந்த பிறகு இப்போ அந்த குடும்பத்தின் சராசரி வயது 17. 17 6 102. அப்போ அந்த குழந்தையின் தற்போதைய வயது 2பா. ஐடியா ஓகே பாருங்கப்பா. இல்லைன்னா இந்த கொஸ்டின் வேறு எப்படி தானே சால்வ் பண்ணலாம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி சால்வ் பண்ண, எல்லாரும் இது எப்படி சால்வ் பண்ணுவோன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்பு மொத்த வயசை போய் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ 5 பேர் சும்மா ஒரு பேர் வச்சுக்கிறேன், A B C D E அப்படின்னு வச்சுக்கிறேன். இதான் 5 பேர். அவங்களுடைய சராசரி 17னா 17 5 85பா. இதான் 3 இயர்ஸுக்கு முன்னாடி ரைட்டா. இப்போ அவங்களோட வயசு என்ன ஆகுன்னா, தற்போது ஏவுக்கு 3 வயசு கூடும், பிக்கு 3 வயசு கூடும், சிக்கு 3, டிக்கு 3, ஈக்கு 3. அப்போ எவ்வளோ வயசு கூட இருக்கும்பா? இப்போ ப்ரெசண்ட்டில் அதே 5 பேரோட மொத்த வயசு 100. இப்படி தான் அந்த 100 வந்திருக்கும். எதுக்கு இவ்வளோ ஸ்டெப்பு? சிம்பிளாக சொல்லி பாருங்கள். 3 இயர்ஸுக்கு முன்னாடி 17, இப்போ தற்போதைய சராசரி 20. பெர் ரெட்டு 3 வயசுக்குன்னா சராசரி 3 தான் கூடும். டோட்டல்னால் தான் 15 கூடும். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா சொன்னேன், வேறு ஒன்றும். இது தேவையில்லை. இது இவ்வளோ விஷயம் போக வேண்டாம்.